அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அனைத்து பெண்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ பெரிய தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தானே. பணம் இல்லைன்னா நம்ம யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பண தேவை பூர்த்தி செய்யும் பரிகாரம் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்யக்கூடியதாக இருக்கும். வெள்ளிக்கிழமைனாலும் சிலதுக்கெல்லாம் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில தான் செய்யணும், சிலதுக்கெல்லாம் எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் செய்யணும் அப்படின்ட்டுலாம் நான் சொல்லியிருப்பேன். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ பார்க்க போகிற பரிகாரம் நம்ம வெள்ளிக்கிழமை பொதுவாக செய்கிற பரிகாரம் தான். இருந்தாலும் இப்போ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான பலன் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வரப்போகிறது வளர்பிறை வெள்ளிக்கிழமை. வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரம் செஞ்சாலும் நல்ல பலன் கிடைக்கும். உடனே நீங்கள் கேட்கலாம், இந்த பரிகாரத்தை எங்களால் இந்த வாரம் செய்ய முடியலன்னா நாங்கள் மறுபடியும் எப்போ செய்யலாம் அப்படின்னுட்டு. நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையும் செய்யலாம், ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செய்யலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பரிகாரம் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன், சரிங்களா? இது பண தேவை இருக்கிற எல்லாருமே செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இருந்தாலும் பெண்கள் இது மாதவிடாய் சமயத்தில் செய்யாதீங்கம்மா. சில பரிகாரத்தை எல்லா நேரத்துலையும் செய்யலாம், சிலதெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும்போது தான் செய்யணும். இதுதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டேன்னு இல்லையா? அதனால் நீங்கள் மாதவிடாய் ஆன 5வது நாளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு இது செய்யுங்க. ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற துணி. இந்த வெள்ளை நிற துணிங்கிறது காட்டன் துணியாக இருக்கலாம், பாலியஸ்டராக இருக்கலாம், அல்லது சில்க் காட்டனாக இருக்கலாம். எந்த மெட்டீரியலில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது சதுர வடிவில் நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் பயன்படுத்தியிருக்கிற இந்த துணின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வீட்டில் கட்டி வச்சுருந்த துணி தான், பரிகாரம் செஞ்சு கட்டி வச்சது. சரி, இன்றைக்கி நான் அதை மாற்றலாம்னு இருக்கேன். உங்களுக்கும் செஞ்சு காட்டிட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால தான் நான் இது இப்படி வச்சுருக்கேன். இதை அலசி போட்டாச்சு, இருந்தாலும் என்னுடைய சுருக்கங்கள் போகலை. அதான் இது மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த துணியில் நான் சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் வைக்கணும். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 தான். அதனால் ரொம்ப ஈஸியாக இதை நம்ம செஞ்சிடலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு இந்த பரிகாரம் நல்லபடியாக எனக்கு கை கொடுக்கணும்னு ஆத்மார்த்தமாக மகாலட்சுமி தாயாரை வழிபட்ட பிறகு இதை நீங்கள் செய்யுங்க. பூஜை அறையில் அமர்ந்து செஞ்சீங்கனாலும் நல்லது தான். பூஜை அறையில் எங்களுக்கு உட்காரத்துக்கெல்லாம் இடம் இல்லைம்மா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் ஹாலில் அமர்ந்து கூட செய்யலாம். நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மயிலிறகு. இப்போ நிறைய இடங்கள்ல கிடைக்குது. அதனால இது கிடைக்காத பொருள் நல்லா சொல்லி நீங்கள் இதை ஒதுக்கி வச்சிடாதீங்க. இது கொண்டு நிறைய பரிகாரங்கள் இருக்குது. தொடர்ச்சியாக நான் ஒன்றா சொல்கிறேன். அதனால் நீங்கள் இதை வாங்கிட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாதாரணமாகவே மயிலிறகு நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம பூஜை அறையில் இருக்குது அப்படிங்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இதை நம்ம செல்வம் சேர்க்கும் பரிகாரத்திற்கு பயன்படுத்த போகிறோம். அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ரொம்ப பெருசுன்னு தேவையில்லை, ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுவும் நான் சென்ற முறை பரிகாரத்துக்கு பயன்படுத்தின மயிலிறகு தான். இது மூட்டைக்குள்ளேயே இருந்ததுனால இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப்லாம் மாறி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால நீங்கள் இது போல் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வச்சுட்டு இதனுடைய நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, கண் போன்ற பகுதி, அதாவது டார்க் ப்ளூ கலர் க்ரீன் கலரில் மிக்ஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இந்த கலர் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இந்த இடத்துல தான் நம்ம பணவசியத்தை ஏற்படுத்த போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் ₹1 நாணயத்தை வைக்கிறீங்க. கட்டாயம் ₹1 நாணயம் தான் வைக்கணும். சில பரிகாரத்துக்கு நான் ₹5 நாணயத்தை கூட பயன்படுத்த சொல்லியிருப்பேன். ஆனால் இதுக்கு நீங்கள் ₹1 நாணயம் தான் பயன்படுத்தணும். மகாலட்சுமி தாயாரின் அம்சம்னு பார்க்கும்போது இந்த ₹1 நாணயம் தான். அதனால் அதை எடுத்துக்கோங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கிற நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் 1 அப்படிங்கிறது உங்கள் நாணயத்தில் எது வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா மினிமம் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு இந்த மயிலின் இந்த கண் போன்ற பகுதி இருக்கு இல்லையா, இங்கே சரியாக அந்த இடத்துல தான் நம்ம இந்த ₹1 நாணயத்தை வைக்கணும். இதை மட்டும் கொஞ்சம் கவனித்து வைங்க.
அதன் பிறகு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவு மருதாணி இலை. இந்த மருதாணி செடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறதே ஒரு மகாலட்சுமி கடாச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நிறைய வீடுகளில் மருதாணி செடி வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் தரையில் வைக்கிறாங்க, சில பேர் தொட்டிலேயே கூட ஏதோ இந்த மாதிரி பரிகாரம் செய்வதற்கும் மகாலட்சுமி பூஜை செய்வதற்கும் பயன்படுத்தணும்னாவது வைக்கிறாங்க. அதுபோல் உங்களுக்கு நர்சரியில் செடி கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கிட்டு உங்கள் மொட்டை மாடியிலையாவது வச்சு வளர்த்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இதுபோல் மருதாணி இலை வச்சும் நம்ம சேனலில் நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பாருங்கள். இந்த மருதாணி இலை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் வேறு யார் வீட்லையாவது போய் கேட்டிங்கன்னா பறிக்கிறதுக்கு அளவே பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது முழுதாக மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கறதுனால அது யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா தங்கள் வீட்டில் உள்ள லக்ஷ்மி கடாட்சம் போயிடும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறதும் கரெக்டு தான். இந்த உப்பு மருதாணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் யாருக்குமே தருவதற்கு யோசிக்க தான் செய்வாங்க. அதுபோல் இப்போ உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வெள்ளிக்கிழமை நாளில் செய்யும் போது நீங்கள் பறிச்சுட்டு செய்யலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் இல்லை வேற எங்கேயாவது தான் ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் வியாழக்கிழமை நாளே போய் கேட்டு பறிச்சுட்டு வந்துடுங்க. அப்படி சும்மா கொடுக்கறதுக்கு அவங்க யோசிச்சாங்கன்னா அவங்க கையில் ஒரு ரூபாய் நாணயத்தை கொடுத்துட்டு நீங்கள் தானமாக வாங்காத மாதிரி, அதாவது பணம் கொடுத்து வாங்குற மாதிரியாவது அவங்க கிட்ட சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்துடுங்க. ஒரு கைப்பிடி அளவு இருந்துச்சு அப்படின்னா போதும். இது நல்லா கழுவிட்டு தொடச்சிருங்க. இல்லைன்னா அது ஈரமாயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிடும். இல்லைன்னா இப்படி பறிச்சுட்டு வந்ததையுமே ஒரு டவலை வச்சு நீங்கள் தண்ணியில் கழுவாமையே தொடச்சிருங்க. அது மேலே இருக்கிற குப்பையெல்லாம் போகிற மாதிரி கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதனால் பிரச்சனை வந்துடும். ஏன்னா எல்லாம் பூசணம் பிடிச்சி போயிடும். அதனால் ஈரம் இல்லாமல் இருக்கணும். முடிஞ்சால் கழுவிட்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா நல்லா துண்டு வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இப்போ இந்த காசு மேலே இந்த காசு மறையிற அளவுக்கு இந்த மருதாணி இலையை நீங்கள் அப்படியே போட்டுடுறீங்க. போட்டுட்டு நல்ல ஒரு வெள்ளை நிற நூலை கொண்டோ இல்லை என்ன மாதிரியே இந்த போல் துணியில் ஒரு ஓரத்தை கட் பண்ணியோ கூட நீங்கள் மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுட்டு நான் சொல்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். 27 முறை சொல்லுங்கள், இல்லை 108 முறை சொல்லுங்கள். எங்களுக்கு மந்திரமே சொல்ல தெரியாதுமானாலும் சொல்லாமல் ஸ்கிப் பண்ணிடுங்க. இருந்தாலும் சொன்னால் இன்னும் நல்லது, சரிங்களா? லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்சனம். கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கு இல்லையா? இதை நீங்கள் 27 முறையோ 108 முறையோ சொல்லுங்கள். இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் சொன்ன மாதிரி ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை நீங்கள் 27 முறை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நல்லா மகாலட்சுமி தாயாரை வேண்டிட்டு இது உங்கள் வீட்டினுடைய நிலைவாசல் இருக்கு இல்லையா, அதனுடைய வெளிப்பகுதியில் நீங்கள் கட்டிடுங்க. வெளிப்பகுதியில் கட்டுறது தான் நல்லது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பணத்தையெல்லாம் நம்ம வீட்டை நோக்கி தேடி வர வைக்கணும். அப்போ நம்ம இதை நிலைவாசலுக்கு வெளியில் கட்டுவது அப்படிங்கிறது தான் சரியான முறை. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். உங்களுக்கு பணம் வருவதற்கு ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகளெல்லாம் தகர்த்தெறியும். உங்கள் வீட்டில் எப்போதுமே வற்றாத செல்வம் பெருகும். அதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இதை கட்டி வச்சிடுங்க. மேலும் நீங்கள் செவ்வாய் வெள்ளி தூபம் போடும்போதெல்லாம் இந்த மூட்டைக்கும் காட்டுங்க. சரி, இது எப்போ மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ மாற்றிக்கோங்க. ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட மாற்றிக்கலாம், ஒன்றுமே தவறு கிடையாது. இல்லைன்னா பௌர்ணமி நாளாக பார்த்து கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ மாற்றும் போது என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த முறை இந்த பரிகாரம் செய்வதற்கு அதே மயிலிறகியும் அதே 1 ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற அந்த மருதாணி பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஈரம் இல்லாமல் வச்சதுனால எனக்கு அழுகியெல்லாம் போகலை, நல்லா காஞ்சு போயிருக்கு. அதனால தான் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப அந்த விஷயத்த சொன்னேன். ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கழுவவே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதை நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கல்லில் போட்டு நல்லா கொட்டி ஒரு பவுடர் மாதிரி பண்ணிக்குவேன், இல்லைன்னா மிக்சியில் போட்டு பவுடர் மாதிரி பண்ணிக்குவேன். இப்போ நான் செவ்வாய் வெள்ளி சாம்பிராணி தூபம் போடும்போது இதை கொஞ்சம் போட்டு நான் வீடு பூஜை அறை முழுவதுமே காட்டுவேன். இது போலவே நீங்களும் பண்ணுங்கள். இது போல் பண்ணுவதனாலும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். மருதாணி விதை கொண்டு தூபம் போட்டோம்னாலும் நல்ல பலன் தான் கிடைக்கும். அதே போல் மருதாணி இலை கொண்டு நீங்கள் தூபம் போட்டிங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் தெரியுது. அதனால் நீங்களும் நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.